ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல போக்கோ M7 Pro 5G மொபைல் இன்னைக்கு Flipkartல அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் பார்த்தா நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸே 15,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா Redmi Note 14 வந்து பாத்தீங்களா, அந்த மொபைலோட அப்டேட் டிட்டோவா தான் எடுத்து வந்திருக்காங்க. பட் ஆனா சின்ன மைனர் சேஞ்சஸ். உங்களுக்கு டிசைன் ஃபேக்டர் டோட்டல் சேஞ்சிங், பேக் சைடுல டூயல் டோன் ஃபினிஷ், அது போக பிரேசிங் 2000 ரூபாய் கம்மியாவும் எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அல்ட்ராவைட் சென்சார் இந்த மொபைல்ல போக்கோல கிடையாது. ஆனா Redmi Note 14ல 8MP அல்ட்ராவைட். அதுக்கும் இதுக்கும் இது மாதிரி ஒரு சின்ன வேறுபாடுகள் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு, என்னென்ன ஸ்பெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், இந்த போன்ல எடுக்கலாமா வேண்டாமா, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. போக்கோ M7 Pro 5G இந்த மொபைல் போட Flipkartல அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தல 3 வைப்ரண்டான கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பாக்கும்போது 6/120GB வேரியன்ட் ஒரு 15,000க்கும், ஹையர் வேரியன்ட் 8/256GB வேரியன்ட் ஒரு 17,000 கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பாப்போங்க. இங்க டிசைன் ஃபேக்டர் சூப்பரா எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த Redmi Note 14க்கும் அண்ட் உங்களுக்கு போக்கோ M7 Proக்கும் டோட்டலி டிஃபரெண்ட் பேக் சைடு டிசைனை பொறுத்தளவு கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரே மாதிரி இருந்தாலும் பேக் சைடுல டூயல் டோன் ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிங்க் கலர் சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். ஒரு சைடு நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்லயும், இன்னொரு சைடுல ஒரு பிளைனான ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் பாட்டம்ல போக்கோ பிராண்டிங்கோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். டிஸ்பிளே உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கேமராவோட அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒரு ஆம்புலன்ட் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வால்யூம் ராக்கர், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், டூயல் ஸ்பீக்கர் டாப் அண்ட் பாட்டம்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் 3.4 மாடல் ஜாக் அண்ட் இது மாதிரி விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சிம் டூல் பார்க்கும்போது அட் டைம் டூயல் சிம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு போர்ட்ஸோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் ஒரு நல்ல ஒரு காம்பேக்ட் அண்ட் வெயிட் கம்மியாவும் திக்னஸ் கம்மியாவும் இந்த மொபைல எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சோ டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு இந்த வருஷம் போக்கோ M7 Proல அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது டிஸ்பிளே. ஸ்கிரீன் பார்க்கும்போது 6.67 இன்ச்ல OLED டிஸ்பிளே வித் 120Hz refresh rate with HDR10+ 2100 nits பிரைட்டரான கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் ஓட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அருமையான ஒரு Full HD+ டிஸ்பிளேனே சொல்லலாம். சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை தவிர்த்து கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா எடுத்து வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த போக்கோ M7 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்ப்போம். இதோட வெயிட் 190 கிராம், திக்னஸ் 8mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல ஹைப்பர் OS சப்போர்ட், IP64 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் LPDDR 4X RAM, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அண்ட் 3.4 மாடல் ஜாக் வித் ஹை ரேஸ் ஆடியோ சர்டிபிகேட் இருக்கு. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3, IR போர்ட், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த போக்கோ M7 Proல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5110 amps பேட்டரி வித் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்ல இந்த மொபைலை நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு சோனி சென்சார் 50MP OIS சப்போர்ட் வித் LYT 600 சீரிஸ் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து 2MP மேக்ரோ தான். இங்க அல்ட்ரா வைட் கிடையாது. Note 14ல போட்டீங்கன்னா அல்ட்ரா வைட், இதுல அல்ட்ரா வைட் கிடையாது. அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடு. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 16MP செல்ஃபி கேமரா தான். உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் அந்த போன்ல பார்த்த மாதிரி தான் UAயும் இதுலயே இருக்கு. ஓவரால் தட் இங்க நிறைய ஃபில்டர்
கேமராஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த போன்ல டே லைட் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்லயும் எடுக்கிற ஷார்ட்ஸோட டீடைலிங் நல்லா இருக்கு. சோனி சென்சார் இங்க நல்லாவே ஆப்டிமைஸோட எடுத்து வந்திருக்காங்க. கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். போர்ட்ரேட் ஷாட்ஸ் அருமையா வந்திருக்கு. வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் அருமையா இருக்கு. இங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒரு சில ஆப்ஜெக்ட் எரேஸ் இது மாதிரி விஷயங்களும் பண்ணிக்கலாம். அது போக இங்க வீடியோட ஃபுட்டேஜும் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். EA சப்போர்ட் இருக்கிறனால ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்டெடியான ஃபுட்டேஜ் நம்மளால இந்த போன்ல எடுக்க முடியும்னே சொல்லிக்கலாம். இங்க 4K ஹையஸ்டா எடுக்க முடியாது இந்த மொபைலை பொறுத்தளவு. ஓவரால் தட் இந்த மொபைலோட கேமராவோட ஒரு சில சாம்பிள்ஸ் இதோட அட்டாச் பண்ற எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட ப்ராசஸர் சோ இந்த வட்டம் மீடியாடெக்கோட 7025 அல்ட்ரா ஒரு 600 ஆர்கிடெக்ட் 2.5 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தல ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டு தர இந்த சிப்செட் இருக்குன்னே சொல்லலாம். அது போக டே டு டே ஒரு மல்டி டாஸ்கிங் ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் சூப்பராகவே இருக்கு. ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்ஸ் ஆகட்டும் அதோட எஃபெக்டும் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த ஹைப்பர் ஓஎஸ்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஆப்டிமைஸ் நல்ல ஃப்ளூயன்டா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது போக நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கு இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. அண்ட் உங்களுக்கு சாஃப்ட்வேர் சைடுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க சொல்லலாம். சோ சுருக்கமா சொல்லணும்னா ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த மொபைல்ல இன்பில்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்து. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த போக்கோ M7 Pro இந்த வட்டம் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 4G நெட்வொர்க் அது ஒரு 15,000க்கு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட நிறைய பாசிட்டிவ் வைபோட இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல பாசிட்டிவ் வைப்னு பார்க்கும்போது பேக் சைட் டிசைன் புதுசா போக்கோலே வித்தியாசமா டூயல் டோன் பினிஷ்ல எடுத்து வந்திருக்காங்க. அது போக அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அண்ட் டிஸ்பிளேயோட பேனல் மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். சூப்பராகவே இருக்குங்க. பீக் பிரைட்னஸ் நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. இது வந்து ஒரு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் AMOLED டிஸ்பிளே ஒரு குவாட் HDPLS டிஸ்பிளே அருமையா இருக்குன்னே சொல்லலாம். கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனும் இந்த டிஸ்பிளேக்கு இருக்குன்னே சொல்லலாம். அது போக இந்த போன்ல சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் எப்பயும் போல அல்டிமேட்டா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேட்டரியோட எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 5110 ஆம்ஸ் பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜரோட ஒரு சோனி சென்சார் LYT 600 சீரிஸோடையும் இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நெகட்டிவ் வைப்னு பார்க்கும்போது சர்வீஸ் சென்டர் சுத்தமா கிடையாது. எங்க ஊர்ல இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. உங்க ஊர்ல இருக்கா இல்லையா அதை பத்தி உங்க கமெண்ட் செக்ஷன்ல கருத்தையில பதிவு பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் ஒரு நெகட்டிவ் கிடையாது ஒரு சர்வீஸ் சென்டர் இல்லாதுன்னு. அது போக இன்னும் ஒரு சில ஆட்ஸ் வருது. ஓபன் பண்ணும் போது ஒரு சில இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணி விடணும். இல்லைன்னா வந்துடும் வத ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதையும் அவங்க வந்து UAE மாத்தணும். ஹைப்பர் வாய்ஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. நல்ல ஃப்ளூயன்டா இருக்கு. பட் ஆனா அந்த ஆட்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் நெக்லெக்ட் பண்ணி விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டாப்பா இருக்கும் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவோட நல்ல ஒரு அக்ரிஸான பிரைசிங்கோட இந்த வட்டம் போக்கோ M7 Pro கொண்டு வந்திருக்கானே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.